எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் வந்து நம்ம ரெட்மி நோட் 11 வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது வந்து நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட்டில் நான் வந்து அமேசானில் ஃபுல் காசு கொடுத்து வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரெட்மி நோட் 11ஓட ஃபர்ஸ்ட் சேல் வந்து அமேசானில் இந்த மாதம் 11ஆம் தேதி வந்து நம்மளுக்கு நடந்துச்சு. ஸோ அன்றைக்கே நான் வந்து கரெக்டாக ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஒன் டே டெலிவரியில் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து நம்மளுக்கு 12th வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ 12th டெலிவரி பண்ணோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணோம். ஸோ அன்பாக்சிங் வீடியோ முடிச்ச கையோட என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஃபோனே வந்து என்னோட பிரைமரி ஃபோனாக வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து பண்ணோம். ஸோ அதுக்காக நான் எல்லா ஃபோன்ஸையும் வந்து பிரைமரி டிவைஸாக தான் டெஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் ரெட்மி நோட்டில் வந்து நம்ம பிரைமரி டிவைஸாக டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூ தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து என்னோட பிரைமரி சிம் வந்து அதில் போட்டு ஃபுல்லாக வந்து என்னோட பிரைமரி டிவைஸாக வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக 7 நாள் கழிச்சு 19th வந்து அமேசானில் நம்மளோட ரிட்டர்ன் விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது 19ஆம் தேதி மேலே நம்மளால் வந்து அந்த ரெட்மி நோட் 11 வந்து அமேசானில் வந்து ரிட்டர்ன் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ 19th நமக்கு வந்து ரிட்டர்ன் விண்டோ வந்து முடிஞ்சிச்சு. சரி ஏன்டா இப்போ இந்த கதைலாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து நீங்கள் டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன சம்பவம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th வந்து நான் பிரைமரி சிம்மாக வந்து மாற்றினேன். ஸோ 12th தான் டெலிவரி வந்து கிடச்சிது. கரெக்டாக 11 நாள் கழிச்சு 23ஆம் தேதி வந்து காலங்காத்தால ஒரு 8 மணி 8:30 மணி இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் கரெக்டாக ஜிம் போயிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருந்தேன். ஸோ காலங்காத்தால சார்ஜ் வந்து போட மறந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 1% பேட்டரி இருந்துச்சு. கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரும்போது ஃபோன் வந்து டெட் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் சார்ஜரில் வந்து போட்டேன். ஸோ சார்ஜரில் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சார்ஜிங் சிம்பிள் வந்து காட்டுச்சு. அதாவது ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து சார்ஜிங் சிம்பிள் வந்து காட்டிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் வந்து சார்ஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்க்குறேன். இன்னமும் ஃபோன் வந்து நம்மளுக்கு அதே சார்ஜிங் சிம்பிள் தான் காட்டுது. 1% பேட்டரி கூட சுத்தமாக வந்து நம்மளுக்கு ஏறின மாதிரி தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஃபோன் வந்து நம்மளுக்கு சுவிட்ச் ஆனே வந்து ஆக மாட்டேங்குது. சரி ஒருவேளை சார்ஜர்லாம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சாம்சங் சார்ஜர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் ப்ளஸோட 2-3 சார்ஜர் இருந்துச்சு. எல்லா சார்ஜர்ஸ்லையும் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ட்ரை பண்ணிட்டேன். எந்த சார்ஜர்லையும் நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து சார்ஜ் ஆகவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன்னா, ஸ்டூடியோக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ட்விட்டரில் போயிட்டு ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ட்வீட்டை நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமியோட பிஆர் டீம் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கஸ்டமர் கேர் சப்போர்ட் 2 பேருமே வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணிட்டு ஒரு பிஆர் ஏஜென்ட் வந்து என் கூட வந்து ஃபுல்லாக பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு, என்ன எங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸும் வந்து கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்களோட டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்னையிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் தான் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாரு, இதை ட்ரை பண்ணுங்க, அதை ட்ரை பண்ணுங்க, நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு போக வந்து ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி ரிகவரி மோடுக்கு வந்து போக வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணேன். எந்த ஸ்டெப்புக்கும் ஒரு பயனும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஒரு 4 hours 5 hours வந்து சார்ஜிங் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் வந்து அவங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து சொன்னாங்க. அதையும் வந்து பண்ணி பார்த்தேன். ஃபோன் வந்து சுத்தமாக பயன் இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது வேலைக்கு வர மாதிரி தெரியல, நீங்கள் வந்து எங்கேயாவது நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் இருந்தால் நியரஸ்ட் சர்வீஸ் சென்டருக்கு வந்து போங்க, சர்வீஸ் சென்டரில் வந்து நாங்கள் ஏதாச்சும் பார்த்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் வந்து. அங்கே வந்து போனேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஃபோனை வந்து கொடுத்தேன். ஃபோனை கொடுத்ததுக்கப்புறம் உடனே வந்து கேட்டேன், ரீப்ளேஸ்மெண்ட் வந்து தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எங்களால் வந்து தர முடியாது, நீங்கள் வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ரீப்ளேஸ்மெண்ட்னா நீங்கள் அமேசான் கிட்ட தான் பேசணும் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 7 நாள் வரைக்கும் தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அமேசானில். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டே டினை பண்ணிட்டாங்க. 7 days விண்டோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனை வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ ஃபோனை வந்து கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கால் பண்ணுறோம், இப்போதுக்கு ஜாப் ஷீட் வந்து போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சார்ஜர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சார்ஜர் வந்து வாங்கினாங்க. அந்த சார்ஜர் வாங்கிட்டு சார்ஜர் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டாக வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து செக் பண்ணாங்க. ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சார்ஜரில் எந்த பிரச்சனையும் இல்லை, சார்ஜர் வந்து கரெக்டாக தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாக்ஸும் சார்ஜரும் எனக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஒரு ஜாப் ஷீட்டும் போட்டு கொடுத்துட்டு ஃபோன் மட்டும் நம்மளுக்கு வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஃபோன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 hours ஒரு 4 hours 3 to 4 hours கழிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பண்ணிட்டு சர்வீஸ் சென்டரில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து எங்களால் வந்து சுத்தமாக வந்து பூட்டே ஆக்க முடியல.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதாவது புது யூனிட் வந்து ஃபுல் சீல்டு பீஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல விஷயம் தான், சீல்டு பீஸ் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூக்காக ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோனில் வந்து எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கூகுள் கேமரா வீடியோ பண்ணலாம், அப்புறம் வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸு, ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். ஃபுல்லாக பேட்டரி டேட்டா எல்லாமே வந்து அந்த ஒரு ஃபோனில் தான் இருந்துச்சு. இப்போ என்ன நான் கேட்டேன் அப்போ கூட, சரி டேட்டாவாவது வந்து அதுலேருந்து ஏதாச்சும் பண்ணி ரிகவரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டேட்டா வந்து எங்களால் ஒன்றுமே ரிகவரி வந்து பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு மேலே அந்த ஃபோனை வந்து ஸ்கிராப்பில் தான் வந்து போட போகிறோம், அதாவது குப்பையில் தான் வந்து போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு வந்து ஒரு புது ஃபோன் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, ஃபோன் வாங்குறது ஓகே, ஆனால் வாங்கி 10 நாள் தான் ஆகுது. 10 நாளுக்குள்ளேயே ஒரு புது ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெட் ஆகுதுன்னா எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தெரில. எதை கேட்டாலும் இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் மோசமாக இருக்குமா அப்படின்னு வந்து எனக்கு தெரில. வாங்கின 10 நாளில் வந்து ஒரு புது ஃபோன் வந்து டெட்டே இருக்குது. அது இல்லாமல் நான் சொன்னபடி ஃபோன் டெட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, புது ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, வாரண்ட்டி இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா டேட்டாவும் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து போயிருக்கு. என்னோட பேட்டரி ஸ்டாட்ஸ்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண ஃபோட்டோஸு, வீடியோஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே அப்படியே வந்து டெலிட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து காலங்காத்தால திருப்பி வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணாங்க. ஸோ சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் வந்து Xiaomi வந்து அப்ரூவ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து திருப்பியும் இன்றைக்கி வந்து அந்த பாக்ஸு சார்ஜர் எல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அன்றைக்கே கேட்டேன் பாக்ஸ் சார்ஜர்லாம் வேணுமானா, அன்றைக்கி தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி திருப்பியும் ஒரு 6 கிலோமீட்டர் போயிட்டு பாக்ஸு சார்ஜர் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து கேட்டேன் எப்போ தான் வந்து எனக்கு யூனிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க அதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 4 to 5 ஒர்க்கிங் டேஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறத பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து யூனிட் வந்து அடுத்த வாரம் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து திருப்பியும் கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ திருப்பியும் அந்த யூனிட் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் போய் ஃபோட்டோஸ் எடுக்கணும், திருப்பியும் போய் வீடியோஸ் எடுக்கணும், திருப்பியும் வந்து யூஸ் பண்ணி பேட்டரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து திருப்பி வந்து எடுக்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தலைவலி. அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதே ஒரு தலைவலியாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பிரச்சனை வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாமே எழுதி வச்சு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது திருப்பியும் அந்த பிரச்சனை வந்துச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பியும் அந்த ஃபோனை வந்து ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ ரிவ்யூ வந்து மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க வந்து ஒரு 4-5 ஒர்க்கிங் டேஸ் ஆகும்னா அதுக்குள்ளே நான் வந்து இன்னும் யூடியூபர்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்கேன் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சரி நாங்கள் வந்து எங்கள் ரிவ்யூ முடிச்சுட்டு தரோம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியாச்சும் யூனிட் வந்து லோன் பண்ணி எனக்கு கிடச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அதை வச்சுட்டு நான் வந்து ரிவ்யூ வந்து முடிக்க வந்து பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி ஒரு வாரம் வந்து கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். ஏன்னா அந்த யூனிட் வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த நோட் சீரீஸில் வந்து பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ரீசெண்டாக வந்து Redmi Note 10 அப்படின்னு நினைக்கிறேன், எந்த மாடல் கரெக்டாக ஞாபகம் இல்லை, கீழே வந்து போடுறேன். ஸோ அதுக்கு வந்து கேமரா வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ கேமரா வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ என்னென்னா வாரண்டியில் இருக்கிறதுனால வந்து ஃப்ரீயாக மாற்றி தரேன் அப்படின்றாங்க. ஆனால் ஒருவேளை வாரண்டி முடிச்சிச்சுன்னா நீங்கள் தான் வந்து செலவு பண்ணி கேமரா மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி Xiaomi வந்து அஃபிஷியலாக இன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா Redmi Note 11 எனக்கு அப்படியே வந்து ஃபுல்லாக டெட்டே இருக்குது. ஸோ அப்டேட்ஸ்லையும் சரியாக வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலும் ஓரளவுக்கு வந்து குப்பையாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு ஒழுங்கான ஃபீட்பேக்காக எடுத்து Xiaomi வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து யாராவது Redmi யூசர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீதி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோன் வந்து டெலிவரி கிடச்சிருச்சா அப்படின்னா நான் வந்து கிடச்சதுக்கப்புறம் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போடுறேன், டெலிவரி வந்து கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் என்ன ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணேன்னா ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே கூட வந்து இதை பற்றி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மொத்தம் இன்ஸ்டண்ட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, உங்கள் வியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல நான் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காமல் நம்ம கீதானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.